மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பேரஸ்டமால் மருந்து வந்து நம்ம காமனாக வந்து காய்ச்சலுக்கு நம்ம கொடுக்குறோம். அது பாதுகாப்பான மருந்து. ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அந்த பேரஸ்டமால் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம குழந்தைகள் எடுக்கிறாங்க. அது வந்து மெயினாக வந்து என்ன காரணம்னா பேரண்ட்ஸ் வந்து காய்ச்சலை குறைக்கிறதுக்காக அதிக அளவு கொடுக்குறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க அறியாமல் கொடுக்கறது. ஒன்று பேரஸ்டமால் மருந்தில் பார்த்திங்கன்னா 5 மில்லியில் வந்து 120 மில்லிகிராம் இருக்குது. இன்னொன்று வந்து 5 மில்லியில் வந்து 250 மில்லிகிராம் இருக்குது. இன்னொன்று வந்து 5 மில்லியில் 500 மில்லிகிராம் இருக்குது. சிலது 1 ml பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் இருக்குது. அது அளவு தெரியாமல் 5 மில்லி வந்து 120 கொடுக்கறதுக்கு எல்லாம் 500 மில்லிகிராம் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து ஈரலுடைய அளவு பாதிச்சிடுது. அதனால் வந்து கரெக்டாக அந்த லேபிளில் பார்த்து நம்ம கொடுக்கணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எடுத்து தெரியாமல் குடிச்சிடுங்க. அதுக்காக வந்து நம்ம குழந்தைகள் எட்டாத இடத்துல நம்ம தூக்கி வைக்கணும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த மருந்தை உட்கொள்ளணும். அப்படி தேவையில்லாமல் அதிகமாக போகிறதுனால ஈரல் பாதிப்பு வரலாம். சில டைமில் வந்து ரத்த உறைவுத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம். ஸோ அதனால் உடனே அது மாதிரி தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி அதுக்கு வந்து அதனுடைய மருந்தினுடைய விஷத்தன்மையை குறைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது. அது உடனே அருகில் உள்ள மருத்துவரை உடனே அணுக வேண்டும். நீங்களே வீட்டில் வந்து கை வைத்தியம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸுங்க. இல்லை சார், இப்போது திடீர்னு ஒரு நைட்டில் குழந்தைங்க ஒரு காய்ச்சல் மாதிரி வருது, ஒரு எமர்ஜென்சியாக வந்து டேப்லெட் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இல்லை காமனாக வந்து எவ்வளோ மில்லிகிராம்ஸ் எடுத்துக்கலாம்? எந்த மாதிரியான வயசில் ஏஜஸில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது? இல்லை, காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ குழந்தைங்கன்னா ஒரு 10 மில்லிகிராம் பர் கேஜி, 10 to 15 மில்லிகிராம் வரைக்கும் போகலாங்க. ஸோ ஒரு 10 கிலோ குழந்தைங்கன்னா நீங்கள் ஒரு 5 ml கொடுக்கலாம், 120 மில்லிகிராம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதே டைமில் வந்து 5 ml 120 கொடுக்குறதால 5 ml 500 மில்லிகிராம் மாற்றி கொடுத்துடக்கூடாது. அதுதான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டோஸ் வந்து 60 மில்லிகிராம் மேலே போகக்கூடாது. ஸோ 10லேருந்து 15 மில்லிகிராம் பர் கேஜி வரைக்கும் கொடுக்கலாங்க. ஸோ அதாவது 60 மில்லிகிராம் பர் டே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பேராசிட்டமால் மாதிரி அதிகமாக குடிச்ச பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்லாம் கூட ஒரு வதந்தி வந்துட்டு இருக்கு சார். அது எந்த மாதிரி அவேர்னஸ் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காய்ச்சல் வந்தால் அந்த மருந்துகள் வந்து எல்லா மருந்துமே அளவுக்கு முன்னால் அமிர்தமும் நெஞ்சாகும். பேரஸ்டமால் நல்ல மருந்து தான், ஆனால் அது வந்து அளவோடு கொடுக்கணும். நம்ம பயத்தினால அதிகமான அளவு நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தையோட ஈரல் பாதிப்பு வரும். குழந்தைக்கு எட்டாத இடத்துல அந்த எந்த மருந்து இருந்தாலும் சரி, குழந்தைக்கு எட்டாத இடத்துல நீங்கள் தூக்கி மேலே வைக்கணும். இல்லைன்னா குழந்தை எடுத்து குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்களே பார்த்துருக்கோம், சில டைம் அப்பா கொடுத்துருப்பாரு, கொஞ்ச நேரம் கழித்து கிராண்ட் மதர் வருவாங்க, பாட்டி வருவாங்க, அவங்க திடீர்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பேரஸ்டமால் கொடுக்கணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது ஒரு மிதமான காய்ச்சல், அதாவது 100.4 வந்து அக்செப்டபிள், நார்மல் தான். ஸோ எல்லா டைமும் எல்லா காய்ச்சலுக்கும் மருந்து கொடுக்கணும்னு கிடையாதுங்க. ஸோ வந்து அதோடைய குழந்தையுடைய நோய் எதிர்ப்புத்தன்மை இருக்கும்போது கொஞ்சம் மிதமான காய்ச்சல் வந்து உடம்புக்கு நல்லது தான். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ தேவையில்லாமல் வந்து மருந்து கொடுத்து உடனே காய்ச்சல் மட்டும் குறைக்காமல் அதை ஏன் காய்ச்சல் வந்துச்சு, அதுக்குடைய காய்ச்சலுக்குடைய மூல காரணம் என்ன அப்படிங்க நீங்கள் மருத்துவரை போய் அணுகி அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.